இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நாள் காலையில உங்க வீட்டை விட்டு வெளியே எந்திரிச்சு போறீங்க. உங்க தெருவுல இருக்கிற வீடுகளை பாக்குறீங்க. எல்லா வீட்டுலயும் அடுப்பு எரியுது, சமையல் நடக்குது. ஆனா அங்க ஒரு மனுஷன் கூட இல்ல. தெருவுல இருக்கிற கடைகள் திறந்திருக்கு, கடைக்காரங்க இல்ல. ஒரு சின்ன குழந்தை கூட இல்ல. ஒட்டுமொத்த ஏரியாவே நிசப்தமா இருக்கு. இது ஏதோ ஹாலிவுட் படம் சீன் மாதிரி இருக்குல்ல. இப்ப நீங்க கேப்பீங்க, இதை எதுக்கு சொல்ற ஷேரிங் அப்படின்னு. ஏன்னா 1930 கனடாவில இருக்கிற ஒரு கிராமத்துல இது நிஜமாவே நடந்திருக்கு. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நொடியில காத்துல கரைஞ்சு போயிட்டாங்க. அவங்க சாப்பாடு தட்டு, அவங்களோட துணிகள் இப்பவும் அப்படியே இருக்கு. ஆனா அவங்க மட்டும் என்ன ஆனாங்க அப்படின்னு 90 வருஷமா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலக வரைபடத்துல காணாம போன அங்கிக்குனி ஏரி கிராமத்தோட மர்மத்தை பத்தி தான். நான் அருண். வெல்கம் டு ஷேரிங் அருண். நவம்பர் 1930 ஜோ லேபல் அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரர் கடுமையான பனிப்பொழிவுல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அங்கிக்குனி ஏரிக்கு வராரு. அந்த கிராமத்துல இருக்கிறவங்கள அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கிராமத்துல அவர் அன்னைக்கு கால் வச்சப்போ அவருக்கு ஒரு மாதிரியான அமானுஷ்ய உணர்ச்சி கிடைக்குது. வழக்கமா சத்தமா இருக்கிற அந்த கிராமம் வழக்கம் இல்லாத அமைதி நிலவுது. பயந்து போன அவரு ஒவ்வொரு வீட்டா தட்டி பாக்குறாரு. ஒரு வீட்டுல இருந்து கூட பதில் வரல. பயந்து போன அவரு வீட்டுக்குள்ள போய் பார்த்த காட்சிகள் தான் பயங்கரமா இருந்துச்சு. அடுப்புல பாத்திரங்கள் அப்படியே இருந்துச்சு. அதுல மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க ஒருத்தர் கூட இல்ல. அந்த மக்கள் துப்பாக்கிய கூட எடுக்காம, குளிருக்கு தேவையான பொருட்களையும் எடுக்காம அவ்வளோ அவசரமா எங்க போயிருப்பாங்க? இத பார்த்து பயந்த ஜோ லேபல் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாரு. ராயல் கனடியன் மவுண்ட் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க அந்த கிராமத்தை சுத்தி தேடும்போது 2 அதிர்ச்சியான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த கிராமத்துல இருந்த நாய்கள் பட்டினியால இறந்து போய் பனிக்கடியில புதஞ்சு கிடந்துச்சு. யோசிச்சு பாருங்க, மக்கள் அங்க இருந்திருந்தா நாய்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா நாய்கள் செத்து போற அளவுக்கு அங்க ஒருத்தர் கூட இல்ல. இன்னொரு விஷயம், அந்த கிராமத்துல இருந்த இடுகாட்டுல கல்லறைகள் எல்லாம் தோண்டப்பட்டு இருந்துச்சு. அங்க புதைக்கப்பட்டிருந்த பிணங்கள் எல்லாம் காணாம போயிருந்துச்சு. ஒரு மனுஷன் கூட இல்லாத அந்த இடத்துல யார் அதை பண்ணிருப்பா? இப்படி விஷயங்கள்லாம் கிடைக்க கிடைக்க போலீஸ் விசாரணைய தீவிரப்படுத்துறாங்க. அப்போ அங்கிக்குனி ஏரிக்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல இருந்து ஒருத்தர் ஒரு தகவலை சொல்றாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி அங்கிக்குனி ஏரிக்கு மேல வானத்துல நீல கலர்ல ஒரு விசித்திரமான ஒளி தெரிஞ்சதாகவும் அது ஒரு சிலிண்டர் வடிவத்துல இருந்ததாகவும் சொல்றாரு. ஷேரிங் ஸ்குவாட், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த 2000 பேரையும் அந்த ஏலியன் தான் கடத்திட்டு போயிருக்குமா அப்படின்னு. இதுக்கு 3 தியரிகள் இருக்கு. தியரி நம்பர் 1, அந்த வானத்துல தெரிஞ்ச வெளிச்சம் ஒரு பறக்கும் தட்டுதான்னு அது அந்த மொத்த கிராமத்தையும் கடத்திட்டு போயிட்டதா பல பேர் நம்புறாங்க. தியரி நம்பர் 2, பனி புயல் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிளம்பி போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரியும் இருக்கு. ஆனா அப்படி போயிருந்தவங்கள சில பேராவது உயிர் தப்பிச்சு திரும்பி வந்திருக்கணும்ல. தியரி நம்பர் 3, அந்த பகுதியில வாழ்ற பழங்குடியின மக்கள் வெண்டிகோ அப்படிங்கிற பனி இறக்க அவங்கள சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த கேஸோட இன்னொரு மர்மம் என்ன தெரியுமா? பல வருஷம் கழிச்சு கனடியன் போலீஸ் அப்படிப்பட்ட ஒரு கிராமம் அங்க இருந்ததா ஒரு ரெக்கார்டே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜோ லேம்பல் கொடுத்த வாக்கு மூலம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த கிராமத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னைக்கும் புரியாத புதிராதான் இருக்கு. 2000 பேர் எப்படி ஒரே நேரத்துல தடயமே இல்லாம மறைஞ்சு போக முடியும்? ஆனா அங்கிக்குனி ஏரி இன்னைக்கு அமைதியா தான் இருக்கு. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த ஏரிக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2000 பேரையும் அந்த ஏலியன் கடத்திட்டு போயிருப்பாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மர்மமான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஷேரிங் அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற விறுவிறுப்பான வீடியோல சந்திக்கிறேன். சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் அருண்.